சப்பா எவ்வளவு பாத்திரம் கழுவி வச்சிருக்கோம். எல்லாம் ஒதுக்கி எடுத்து தொடச்சி போட்டாச்சு. வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது. எப்படியாவது இன்னைக்கு அம்மையிட்ட நம்ம செஞ்ச வேலையெல்லாம் காட்டி எப்படியாவது சம்மதம் வாங்கிடணும். அடியில் ஏதாவது பாத்திரம் ஏதாவது கிடக்கான்னு பார்ப்போம். அம்மா வந்து பார்த்த உடனே சாக்காயிரணும். என்னத்தையும் அடுக்கலையில கிடந்து உருட்டிட்டு கிடக்குந்த நாயி. ஒருவேளை அந்த பையன்கிட்ட பேசுற விஷயம் தெரிஞ்சு என்னவும் பண்ணிக்கிட்டாளா? எடி தங்கச்சி, எடி இவள ஆள் அணக்கமே இல்ல. என்ன இளவையும் தின்னு தொலைச்சிடக்கூடாது. எடி தங்கச்சி. அம்மா கைகள்லாம் வலிக்கப்பா. வேலை செய்யாம திடீர்னு பாத்திரம் கழுவுன உடனே என்னவோ பெரிய சாதனையே படைச்ச மாதிரி இருக்குது. எடி எடி நீ என்னத்தை கிடந்து உருட்டிட்டு கிடக்க? ஏன் பாத்திரம் கழுவி ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன். அப்படியே நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன். என்னத்தை என்னமோன்னு நினைச்ச? வீட்டுல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஏமட்டி இவள்கிட்ட அந்த பையனை பத்தி கேட்கலாமா? நம்ம பார்த்த விஷயத்த சொன்னா இவ என்ன சொல்லுவா? வேண்டாம் வேண்டாம், முதல்ல அம்மையிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் இவள்கிட்ட சொல்லுவோம். என்ன இட்டி மெண்டல் மாதிரி கிடந்து தன்னை புலம்பிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, அதிசயமா பாத்திரம்லாம் கழுவுக அடுக்காலைக்குள்ள வந்து நிக்க, அதான் பார்த்தேன். அது எல்லாம் ஒரு காரணமா தான். நீ இப்ப என்னத்துக்கு இங்க வந்து நிக்க போட்டி? நான் சும்மா வந்தேன். நல்ல சும்மா வருவ. நான் அவ்வளவு வேலையும் செஞ்சு வச்சிருக்கேன். நீ நடுவுல வந்து நின்று எல்லாம் நல்ல பேரையும் வாங்கலான்னு பாக்கியோ? மரியாதைக்கு போ. நீ செஞ்ச வேலைக்கு நான் என்னத்துக்கு நல்ல பேர் வாங்கணும்? ஓ வண்டவாள தண்டவாளமெல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது. எனக்கு ஒன்றும் வா நல்ல பேர் எனக்கு தேவை கிடையாது. போட்டி பைத்தியாரி. யாச்சி நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இனி போன் பேச முடியாது, அவர் வந்துருவாரு. எடி நீ இப்பமே கமக்கமா பேசியடி. உன் மாப்பிளைய கண்டு மயங்கி எனக்கு கடத்தி விட்டுற மாட்டியா? என்ன ஆச்சு நீங்க? அவருக்கு தெரியாம தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்காருன்னு தெரியல, என்னால சத்தம் போட்டு பேச முடியாது. நோட்டீஸுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்க போன வைங்க. வட்ட மட்டி ஒரு முக்கியமான இது சொல்லிக்கிட்டான். இது நோட்டீஸில் ஆச்சு கும்பிடு போட்டு ஒரு போட்டா வச்சிருக்கோம்ல. என்ன நமது கட்சி என்ன ஒன்று போட்டு நமது சின்னமா வேட்பாளரா என்ன இளவையை போட்டு வச்சுனா ஆச்சுக்கு தலையில ஒரு தொப்பி மட்டும் வைக்க சொல்லிட்டு போட்டால மொட்டையை வச்சு அவனு வாட்டு போடாமல் போயிடக்கூடாது. மண்டையில முடியே ஒழுங்கா பார்க்க மாட்டேங்க, மயிரை பக்கத்துல மண்ணையை பார்ப்பன்னு நினைச்சிக்கிட்டு வாட்டு போடாமல் போயிடக்கூடாது. என்ன ஆச்சு நீங்க வீட்டுக்கு வந்தப்புறம் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்குதியா? நான் அவருக்கு தெரியாம தானே உங்க கூட அங்க இங்க நனைஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இருங்க ஆச்சி, எல்லாரும் வாட்டு போடுவா. நான் வேணா நோட்டீஸ் அடிக்க கூடியோன்னு சொல்லி பார்த்தேன். கன்ஃபார்மா எனக்கு தெரியாது. நீங்க போனவங்க இனி நான் வீட்டுல இருந்து போன் பேச முடியாது. வைக்கட்டுமா? நீ ஒரு மனுஷியாட்டி, எனக்கு என்னன்னாலும் தெரியும். எனக்கு மண்டையில ஒரு தொப்பியை வச்சு இல்லை, எனக்கு ஒரு முடி டோப்பா முடியாது வைக்க சொல்லிடு. ஏட்டு எப்போ பட்ஜெட் ஏட்டு பச்சாடி சமைச்சு மூஞ்சி ஒரு கதையை ஒழுங்கா சொல்ல விடுக்கலாம். எப்போ வச்சுட்ட மாதிரி போனேன். ராசமலா ஏண்டே வந்துட்டாரா? பேசுறது ஒட்டி கேட்காரா? பாத்திரத்தை கிடந்து உருட்டிக்க சத்தம் கேட்குவியே ஏங்க? அப்பா இன்னும் வரலமா? வரலையா? அப்பாடி, அப்ப உள்ள கிடந்து யாரு உருட்டிட்டு இருக்கா? தங்கச்சி தாமா. ஏமா நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்ல. உள்ள என்ன எடே இவளுக்கு ஒரு தள்ளு முத. எம்மா ஒரு விஷயம் சொல்லணுமா? ஓ விஷயத்துல கொண்டு மண்ணலி போட. எப்போ இவள அஜட்டி ரமணி ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. அங்க பாத்திரத்தை உருட்டவான் அது செய்யவா இது செய்யவான்னு கிடப்பா. எடுத்து பாத்திரத்தை கழுவி வைக்கலன்னா கொண்ட முடி அறுத்து தொங்க விட்டுருவேன். சொல்ல வர கதையே கேட்க மாட்டேங்க. நான் எப்ப இந்த கதையை சொல்லி எப்ப அவைய ரெண்டு பேரையும் நான் தடுத்து நிறுத்ததுக்கு சிறையா இருக்கு. எடி உனக்கு மண்டிக்கு அறிவே கிடையாதுடி. என்னத்தை எடுத்து தின்னுகிட்டே இருக்கணுமா? எதுக்கு இப்ப அடுத்த வேலையை கிடந்து உருண்டுகிட்டு பறந்துகிட்டு கிடக்க? சுவாத்து வடிக்க எனக்கு பாத்திரம் அவ்வளோத்தையும் தூக்கி போட்டு எங்க பாத்திரம் அவ்வளோ தூக்கி போட்டியா? இவ்வளவு ஒரு உருளைக்கிழங்க வெட்டதுக்கு ஒரு 7 பாத்திரத்தை தூக்கி போட்டு வாழ்வோம். கடைசி நம்ம இருந்து மாடா இருந்து கழுவி வைக்கணும். எம்மா நான் உனக்காண்டி வீடெல்லாம் தூத்து ஒதுக்கி போட்டு இங்க பாரு நீ அடுக்காலைய. என்னத்தை பார்க்கறதுக்கு? ஆமா கழுவி புறக்கி வச்சிருக்கியேட்டி. என்னட்டி அதிசயமா இருக்கு. நேத்துக்கு வர அடிக்க வெயில்ல லேசா தூறல் விழுந்தன்னு பார்த்தேன். எதுக்கு இப்படி இது எல்லாம் கழுவி புறக்கி வச்சிருக்க? இருந்து அவ்வளவு வேலையும் பார்த்திருக்கேன். நீ என்ன ஏதுன்னு தெரியாம என்ன போட்டு ஏசிக்கிட்டு இருக்க? இல்லையேட்டி ஒரு உருளைக்கிழங்க பொறிக்கேன்ட்டு வருவியா வந்து நின்னுட்டு ஒரு 7-8 பாத்திரத்தை அகலத்துக்கு போட்டுருவியல்ல, அந்த இதுல என்னத்தையே உருட்டிட்டு கிடக்கன்னு நினைச்சேன். என்னடி இது? என் கண்ணை நம்பவே முடியல. இது நடந்த பாடு கிடையாத. எதுக்கு இப்ப அவ்வளத்தையும் அள்ளி பொறுக்கி கழுவி வச்சிருக்க? எல்லாம் உனக்காண்டிதான். ஏடி இவ என்ன? சரிதான். எம்மா கேட்டுட்டே இருக்காத, எல்லாம் சும்மாமா. உனக்காண்டிதான் அவ்வளவும் செஞ்சு வச்சிருக்கேன். சரிதான். இவ்வளவு எதுக்கு பின் நடிச்சிட்டு இருக்காளுன்னு தெரியலையே. அண்டா குண்டா எல்லாம் கழுவி வச்சிருக்காளா? அவ்வளவு நல்லவளாயிட்டாளா என் மோவா? இதே போல இந்த மூத்தவளி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.
யாமட்டி எடி இப்ப எதுக்கு எல்லா வேலையும் உருட்டி புரட்டி நீ செய்ய ஆ? அது காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்துட்டு அதுக்குதான். என்ன விஷயம் டி? எங்களா உங்களுக்கு சர்க்குலர் வந்திருக்குவே, காலேஜ்ல இருந்து 13 நாளே டூர் கூட்டிட்டு போறோம். எந்த பிளேஸ் என்ன ஏதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். டூர் போகக்கூடியவங்க எல்லாரும் அவங்க அம்மா அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். யாரும் போய் சொல்லிட்டு வரக்கூடாது. டூருக்கு எவ்வளவு ரூபாய், என்னென்ன செலவு, எங்கெங்க போறோங்கிறத முடிவு பண்ணிட்டு லாஸ்டா சொல்லப்படும். சரியா? அதுக்கப்புறம் யாரும் பாய் பெஸ்டி பாய் ஃப்ரெண்ட்னு யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. நம்ம வண்டிக்கு பின்னாடி வேற ஏதாவது வண்டி வந்தாலோ குரூப்பா காரோ ஆள்வளோ வந்தாலோ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அப்படியே அவங்க பேரண்ட் கிட்ட சொல்லி கொடுத்துருவோம். புரிஞ்சா? அடுத்தடுத்த அப்டேட் நாளைக்கு சொல்லுவோம். பேரண்ட் சைனை வாங்கிட்டு நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. ஐ டூர் டி டூர் ஜாலி டி. 13 நாள் எம்மாடி வெளியூருக்கு போறோம். ஏட்டி பேரண்ட் சைன் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுது அவ. எங்க அம்மா தரமாட்டாட்டி. ஒரு நாள் டூருக்கே நான் காலில் விழுந்து கெஞ்சி வரேன். ஐவி போறதுக்கே எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? இதுல ஆல் இண்டியா டூர்னு சொன்னா அடிச்சு போட்டுருவாட்டி எங்க அம்மா. என்னடி இப்படி சொல்லுது? இதெல்லாம் என்ஜாய் பண்ணி வயசுல தான் என்ஜாய் பண்ண முடியும். ஒண்ணு இல்லட்டி ஏட்டி எங்க அம்மைய சமாளிக்கவே முடியாது. என்ன சொல்லதுக்குன்னே தெரியலையே. இதெல்லாம் ஒரு விஷயமாட்டி. 2 நாள் உங்க அம்மைக்கு நல்ல ஹெல்ப் பண்ணு. உங்க அம்மைய உன்னை தூக்கி வச்சு ஆடுக மாதிரி வேலை பார்த்து கொடு. அதுக்கப்புறம் மனசு இறங்கிடுவாங்க. நாளைக்கு சைனை மட்டும் வாங்கிட்டு வந்துரு. டூர் போறாட்டி 13 நாளே. அப்படி சொல்லுதியோ? சரிப்பா, அப்போ வீட்டில் போய் இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். ஓஹோ, கதை அப்படி போகுதா? சரி 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 சரி. இப்போ முதல்ல ஒன்னே தான் அம்மா டூர் கூடுவா. என் மூத்தவள எடி இந்த வீட்டை கொஞ்சம் ஒதுக்கி தூத்து போடு. ஏமா நான் எடி அம்மா எடி போ வீட தூத்து போடு. எடி மூத்தவள நான் உனட்ட தானே சொன்னேன். அவ பாவம் இவ்வளவு நேரம் அந்த மாடா அந்த அவள பாத்திரத்தையும் கழுவி பறக்கி கப்புடி வாயில புடி. வீடு அழகா ஒதுக்கி தூத்து போடு. பரவாயில்லம்மா, நீ தான், நான் வேணா தூத்து போடுதேன். ஏமா அவள்கிட்ட குடு. தாமா ஒண்ணு இல்லத்தா, நான் தூத்து அழகா ஒதுக்கி எடுத்து வைக்கேன். எடி மூத்தவள உனக்கு ரொம்ப வலி அதிகம் கட்டியா வார்த்தை கிழிச்சு போடுவேன். இந்த பிள்ளை போட்டு வேலை வாங்கிட்டே இருக்கா. பாவம் போல என் பிள்ளை வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த வீடை மட்டும் அழகா ஒதுக்கி போடு. நம்ம வேற ஒரு வேலை இல்லாம சோத்த வடிச்சிருதேன். அது ஒண்ணு இல்லம்மா, நான் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுருதேன். என்ன இது ரொம்ப நல்ல விளையாட்டுல இருக்கா இவா? ஏட்டி அக்கா அதை கொஞ்சம் ஒதுக்கி போட்டுட்டு நான் இவ்வளவு நேரம் நின்னு பாத்திரம் அவளத்தையும் கழுவணும்லாட்டி. அசுகு புசுகு நீ தானே வாயில வாங்கின. போ வேலையை பாரு. கடவுளே, டெய்லி காலேஜ்ல டூர் கூட்டு போட இவ ஐஸ் வச்சு அவ்வளவு வேலையும் செஞ்சிருவாள. போட்டி எரும மாடு. என்ன இன்னைக்கு மீன் கறி வரவே இல்ல. சரி அரிசியை போட்டு உலைய வச்சிருவோம். இந்த பிள்ளை அவ்வளவு வேலையும் இழுத்து போட்டு செய்ய பாவம் போல. இப்படி செய்ய மாட்டாளா? இன்னைக்கு என்ன பாவம் போல அவ்வளத்தையும் கடந்து செஞ்சுட்டு கிடக்கா. ஒருவேளை அந்த பையனை பத்தி நமக்கு தெரிஞ்சனால நமக்கு ஐஸ் ஈஸ் வைக்காளோ? அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் கிடையாது. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவும் கூடாது. எம்மா எல்லாம் ஒதுக்கி போட்டுட்டேன். ஒதுக்கி எடுத்து போட்டுட்டியே என் தங்கம். சரி அம்மா உலை வச்சுட்டு பிள்ளைக்கு சோறு வடிச்சு தாரேன்னா அப்ப அங்கே போய் உட்காரு. ஐயோ, எப்படி கேட்கறதுக்குன்னு தெரியலையே. நாளைக்கு கையெழுத்து வேற போட்டு வர சொல்லியிருக்காங்களே. எம்மா ஒன் டைம் எம்மா. ஏமா இது இன்னும் 10 நிமிஷத்துல சோற வடிச்சிருவேன். இல்லம்மா, உன்கிட்ட ஒன்று சொல்லணுமா. என்ன சொல்லணும்? இதுக்கு தான் வேலை பார்த்து தந்தியோ? என்ன சொல்லணும்? இல்லம்மா, அந்த எங்க காலேஜ்ல இது என்ன டி காலேஜ்ல புக் வாங்க பைசா வேணுமா? நான் உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியது டி. தருவாரு டி. தருவாரு நான் சொல்லுதே. எவ்வளவு ரூபா? இல்லம்மா, காலேஜ்ல டூர் கூட்டிட்டு போறாவம்மா. டூரா? என்னத்துக்கு? எந்த டூரு? அம்மா நான் ஒத்தையில 2 நாளைக்கு இருந்துட மாட்டேன் உன்னை விட்டுக்கிட்டு. டூரும் கிடையாது இதுவும் கிடையாது. போங்க. ஆத்தாடி, அம்மிட்ட டூரை பத்தி கேட்டுட்டா. 2 நாளா? ஐயோ, அம்மா ஐவின்னு நினச்சிட்டாலோ. டூரு 13 நாள்னு எப்படி சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் டூருக்கு சம்மதம் வாங்குவோம். எம்மா ப்ளீஸ்மா, எல்லாரும் கண்டிப்பா போகணும்னு சொன்னாங்கம்மா. எல்லாரும் போணுமா? அது எப்படி எல்லாரும் போறன்னு சொல்லுவாங்க? அவியவிய விருப்பம் பார்த்து தானே சொல்லுவாங்க. டூர் வீரலாம் நமக்கு சரி வராது. உங்க அப்பாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அறுத்து கிழிச்சு நாட்டி போடுவாரு. போ, இதுக்கு தான் கடந்திருந்து வேலை பார்த்துட்டு கடந்தியா? பாட்டியங்க. எம்மா ப்ளீஸ்மா, எல்லாரும் போறாமா. நீ அழுது புரண்டு ஒப்பாரி வச்சாலும் நான் விட மாட்டேன். போன தடவை 2 நாளைக்கு எங்கே மெட்ராஸ் போகும்போது நான் என்ன சொன்னேன்? இதான் கடைசியா இருக்கணும், இதுக்கு அப்புறம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு மண்டே ஆட்டிட்டு தானே கிளம்புனேன். சரிப்படாது, கிளம்பு. எம்மா அது ஐவிமா, இதுதான் டூரு. 13 நாள் டூரு.
ப்ளீஸ்மா ஆல் இண்டியா டூர்மா ப்ளீஸ்மா ஏமா ப்ளீஸ்மா. ஏ என்ன பெத்த ராசா 13 எம்மா 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 தண்ணியோட எனக்கு நெஞ்சு விழுந்துரும். போட்டி அந்த வாயில பிய மோரைய வச்சு உடைச்சுடுவேன் போங்க. எல்லாரும் போற நான் மட்டும்தான் போக மாட்டேன். இவ்வளோ நேரம் உனக்காண்டி தானே வேலை பார்த்து தந்த, கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அவனுக்கு. மனசாட்சி மண்ணு மரியாதைக்கு பேரு 13 நாள் கொண்டுகிட்டு வந்து கேட்க வாரா பாரு. ஏட்டி ஏன் அம்மா டூர் விட மாட்டேன்னு சொல்லிட்டாளா? சிரிக்காத, நானே அடக்கி வச்சுட்டு இருக்கேன், சிரிக்காத. ஐயோ பாவம். சரி சரி சிரிக்கல. எதுக்கு இப்ப நீ ஊருக்கு முன்னாடி அவ்வளவு வேலையை பார்த்து கொடுத்த? தேவையா? எப்படி அம்மா விட மாட்டான்னு தெரியும். சும்மா இரு பத்துக்கட்டி. சரி இருக்கட்டி, டூர் தானே போனா. அப்பா வரட்டு நான் உனக்காண்டி பேசுது என்ன? சத்தியமா பேசுவியாட்டு. எல்லாரும் போற நான் மட்டும்தான் போக மாட்டேன்னு நினைக்கேன். பேசுத மட்டி அப்பா வரட்டு. நான் பேசுக, நீ அழாத சரியா? அப்பா கண்டிப்பா விடும், அழாத. தெரிஞ்சு எனக்கும் ஆசை இருக்கு டூர் போகணுன்னு. போறாலும் டூர் போக்க எடுத்துக்கிட்டு ரொம்ப வெங்கேரி. ஏற்கனவே அரச பரசல 1000 கதை காதுல ஓடிட்டு இருக்கு. அறுத்து கிழிச்சு போட மரியாதைக்கு இருந்துரு. ஏட்டி அம்மா இன்னும் பேசினா ஏசி போடுவா. நீ பேசாம இரு, அப்பா வரட்டு கேப்போம்.